பறந்து வந்த நரி உருவம், பீதியடைந்த கிராம மக்கள். ராஜஸ்தானில் நடந்த வினோத சம்பவம். நரிமுகம் கொண்ட பறக்கும் உயிரினத்தை பார்த்து ராஜஸ்தான் மாநிலத்தை சேர்ந்த கிராம மக்கள் பெரும் பீதி அடைந்துள்ளனர். இந்த சம்பவம் குறித்த வீடியோ, புகைப்படங்கள் இணையதளத்தில் வைரலாகி வருகிறது. பொதுமக்களை அச்சுறுத்தும் விதமான அரிய வகை விலங்குகள் மற்றும் உயிரினங்கள் கிராம பகுதிகளுக்கும் சில சமயங்கள் நகர்ப்புறங்களிலும் தென்படுவது வழக்கம். இத்தகைய உயிரினங்களை பார்த்து பீதியடைந்த பொதுமக்கள் வனத்துறைக்கு தகவல் கொடுத்து அவற்றை பிடித்து சென்ற நடைமுறைகளும் உள்ளன. அந்த வகையில் ராஜஸ்தான் மாநிலம் பில்வாரா மாவட்டத்தில் உள்ள ஷாபுரா என்ற கிராம மக்கள் நரி போன்ற தோற்றம் கொண்ட ஒரு அரிய வகை உயிரினம் வானில் பறந்து திரிந்ததை பார்த்து பீதியும் அதிர்ச்சியும் அடைந்தனர். தங்கள் வாழ்நாளில் இப்படி ஒரு விலங்கை பார்த்ததில்லை என்ற பயத்துடன் பொதுமக்கள் அதற்கு பறக்கும் நரி என்று பெயர் வைத்தனர். அதன் உடல் சுமார் 3 அடி நீளமும் இறக்கை 5 முதல் 6 அடி நீளமும் இருந்துள்ளது. இது குறித்து உடனடியாக வனத்துறைக்கு தகவல் தரப்பட்ட நிலையில் அவர்கள் விரைந்து அந்த உயிரினத்தை மீட்டனர். அப்பொழுதுதான் அது அரிய வகை வவ்வால் என தெரிய வந்தது. பழந்தின்னும் வவ்வாலான இது நரி போன்ற முகத்தோற்றம் கொண்டதால் அதை எளிய மக்கள் பறக்கும் நரி என்று அழைக்கின்றனர். அதை பிடித்து வனத்துறையினர் மீட்டு சென்ற நிலையில் இது தொடர்பான வீடியோக்கள் மற்றும் புகைப்படங்கள் இணையதளத்தில் வைரலாக பரவ தொடங்கின. திகில் படங்களில் வரும் உயிரினம் போல தோற்றமளிக்கும் இந்த பறக்கும் வவ்வால் மனிதர்களுக்கு பொதுவாக எந்த தீங்கும் செய்யாது. இவை இந்திய துணைக்கண்டத்தில் காணப்படும் பறவை இனமாகும். பொதுவாக 1.1 முதல் 2 கிலோ எடை கொண்ட இந்த வவ்வால் பழம் தின்னும் வகையை சார்ந்தது. பூக்கள், பழங்கள், தேன் ஆகியவற்றை உணவாக எடுத்துக்கொள்ளும் இந்த உயிரினம் மகரந்த சேர்க்கையில் முக்கிய பங்காற்றுகிறது. பொதுவாக இரவு நேரத்தில் வெளியே தெரியும் இந்த வவ்வால் பகல் நேரங்களில் மரக்கிளைகளில் ஓய்வெடுக்கின்றன. இந்த வவ்வால் மூலம் மனிதர்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை என அப்பகுதி மக்களை வனத்துறை அதிகாரி கௌரவ் கோகாய் விளக்கம் அளித்து ஆசுவாசப்படுத்தியுள்ளார். மேலும் இது போன்ற வித்தியாசமான தகவல்களை உடனுக்குடன் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நியூஸ் இன்ஃபோ தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனுக்குடன் அப்டேட்ஸ்க்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க.